நூற்றி திவ்ய ஸ்தலங்களிலே திரு ஆதனூர் என்கிற இந்த தலத்தை இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே நாம் கண்டு களிக்கலாம். கும்பகோணம் அருகே சுவாமிமலையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ளது இந்த திவ்ய க்ஷேத்திரம். ஆகம பூஜையிலே பாஞ்சாராத்திர ஆகம முறைப்படி தலம் பூஜிக்கப்படுகிறது. தீர்த்தமாக சூரிய புஷ்கரணியும் சந்திர புஷ்கரணியும் இங்கே தல தீர்த்தமாக விளங்குகிறது. தல விருட்சமாக புன்னை மரமும் பாடலி மரமும் இங்கே விளங்குகிறது. இங்கே பெருமாள் ஆண்டளக்கும் ஐயன் என்கிற திருநாமத்தினாலே மூலவரும் உற்சவர் அழகிய மணவாளன் என்றும் ரங்கநாதர் என்றும் போற்றப்படுகிறார். 3 நிலை ராஜகோபுரத்தை கடந்து பலிபீடத்தையும் கொடிமரத்தையும் நாம் இப்பொழுது கண்டு தரிசனம் செய்கிறோம். பெருமாள் புஜங்க சயன திருக்கோலத்திலே கிழக்கே திருமுக மண்டலம் கொண்டு அருளுகிறார். கருட பகவானுடைய சன்னதியிலே குப்பிய அஞ்சலி கரத்தோடு கருட பகவான் நம்மை பெருமாளுடைய ஆலய தரிசனத்திற்கு வாருங்கள் என்று பணிவோடு அழைக்க நாம் ஆலயத்துள் பிரவேசிக்கிறோம். இங்கே தாயாராக ஸ்ரீரங்கநாச்சியார் பார்கவித்தாயார் என்கிற பிருகு மகளாக பிறந்து அற்புதங்கள் செய்த தலம். காவிரியும் கொள்ளிடமும் ஆறுகளுக்கு நடுவே அமைந்திருக்கக்கூடிய திவ்ய தேசம். இந்த விமானம் பிரணவ விமானம் என்கிற பெயரால் புகழப்படுகிறது. இங்கே பிரத்யக்ஷமாக பெருமாள் காமதேனுக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் அருள் புரிந்திருக்கிறார். திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் பெற்ற பதி இந்த திவ்ய தேசம். வைஷ்ணவ நவக்கிரக தலங்களிலே குரு பரிகாரத்தலமாக போற்றப்படுகிறது. இங்கே தலவிருட்சத்தையும் நாம் தரிசனம் செய்கிறோம். திருமாலை வேண்டி காமதேனு தபம் செய்ததால் இந்த ஊர் திரு ஆதனூர் என்று அழைக்கப்படுகிறது. யோக நரசிம்ம சுவாமியுடைய சன்னிதானத்திலே 2 கரங்களை யோகபட்டத்தின் மீது அமைத்து கொண்டு சாலக்கிராம ஹாரம் சாத்தி கொண்டு யோக நரசிம்ஹன் நமக்கு தம்முடைய அற்புதமான வடிவழகினை காட்டி அருளுகிறார். பிளந்த சீற்றமுடைய செவ்வாயை யோகத்திலே அடக்கி வருவாருக்கெல்லாம் கல்யாண மாலையை தந்தருளக்கூடிய அற்புதமான யோக திருக்கோலத்திலே பெருமாள் நமக்கு காட்சி தந்து அருளுகிறார். நிருசிங்கரோடு எப்போதும் சிறிய திருமலையிலே சோளிங்கரிலே அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி இங்கே நின்ற திருக்கோலத்திலே அஞ்சலீகஸ்தராக அஞ்சனா புத்திரராக கேசரி மைந்தனாக வருவார் இடர்த்தீர்க்கக்கூடிய வாயுபுத்திரனாக நம்மை இந்த ஆலய தரிசனத்திற்கு அழைக்கிறார். ராமநாமத்தை தாரக மந்திரமாய் ஓதுவோருக்கெல்லாம் நன்மையை செய்யக்கூடியவன் இந்த ஆஞ்சநேயன். ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருடைய சன்னிதானத்தை வந்து அடைகிறோம். ஒரு சமயம் பார்க்கடலே விட்டிருக்கும் பெருமாளை தரிசிக்க பிருகுமுனிவர் சென்றிருந்தார். அப்பொழுது தாயார் ஒரு மாலையை பிருகுமுனிவருக்கு பரிசளித்தார். அதை பிருகுமுனிவர் தம்முடைய தோழனான இந்திரனுக்கு பரிசளித்தார். இந்திரனோ தான் ராஜா என்கிற மமதையினாலே யானை மீது வைக்க யானை அந்த மாலையை தன் காலால் சிதைத்துவிட்டது. கோபம் கொண்ட பிருகுமுனிவர் இந்திரனை மனிதனாக பூமியிலே பிறந்து உழலுமாறு சபித்து விட்டார். செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரி இந்திரனிடம் திருமாமகளான இந்த ரங்கநாயகி தாயார் நான் பூவுலகிலே பிருகுவினுடைய மகளாக பார்கவித்தாயார் என்கிற திருநாமத்தோடு அவதரித்து திருமாலை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ளும் வேளை உன்னை சாபம் தீர ஆசீர்வதிக்கிறேன் என்று அருள்பாலித்தார். அதனாலே இங்கே தாயாருக்கு ரங்கநாதனுடைய பத்னி என்பதனால ரங்கநாயகி தாயார் என்றும் பிருகுவினுடைய புத்திரி என்பதனாலே பார்கவித்தாயார் என்றும் சிறப்பாக அழைக்கப்படுகிறாள். இவள் பிருகுமகளாக அவதரித்து பெருமாளை திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டதனாலே கல்யாண வரதக்ஷேத்திரமாக கொண்டாடப்படுகிறது. தொங்க தொங்க தீர்க்க மாங்கல்யத்தோடு வரத அபய கஸ்தங்களினாலே தாயார் நம்மை குடிரக் கடாட்சிக்கிறாள். ஆண்டளக்கும் ஐயனோடு பார்கவித்தாயாருடைய திருமுக மண்டலத்தை கற்பூர ஆரத்தியிலே தரிசித்து மகிழ்கிறோம். 108 திவிதேசத்தில் இது 9வது திவிதேசம்.
மூலவருக்கு பேர் ஆண்டலக்குமையன்னு திருநாமம். கையில் மரக்கால் வச்சுட்டு படுத்துட்டுருக்கார். லோகத்துக்கெல்லாம் படி அளந்துட்டு போய் களைச்சிட்டு போய் படுத்துட்டதா ஐதீகம். நாபியில் பிரம்மா ஆராதிக்கிறார். ஸ்ரீதேவி பூமாதேவி தாயார், காமதேனு, பிருகு மகரிஷி, அக்னி பகவான் திருவடிவாரத்தில் இருக்கார். உற்சவமூர்த்தி அழகிய மணவாளன் ரங்கநாதன்னு திருநாமம். ஒரு சமயம் திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலை சீரமைக்கும் திருப்பணியில் ஈடுபட்டிருந்தார். கைப்பணம் முழுதும் திருமால் திருக்கோவில் திருப்பணிக்கே செலவு செய்துவிட்டபடியால் திருமங்கை ஆழ்வார் தனக்கு உதவுமாறு பெருமாளிடத்திலே பிரார்த்தித்தார். திருமாலோ கொள்ளிட ஆற்றக்கரையிலே வந்து காத்திருக்குமாறு அசரீதியாக திருமங்கை ஆழ்வாருக்கு தெரிவித்தார். பெருமாளுடைய திருவுள்ளப்படி கொள்ளிடக்கரையிலே ஆழ்வார் திருமால் தரிசனத்திற்காக காத்து கிடந்தார். அப்போது இந்த பெருமாள் ஏடு, எழுத்தாணி, மரக்கால் ஆகியவற்றோடு அங்கு வந்து முதிய வணிகர் தன்னை ரங்கநாதர் இங்கே அனுப்பினார் என்கிற கோலத்தோடு ஒரு முதிய வணிகராக திருமங்கை ஆழ்வாருக்கு உதவ வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். அவரிடம் ஆழ்வார் ரங்கநாதர் கோவில் திருப்பணிக்காக பணி செய்த ஊழியர்களுக்கு கூடி கொடுக்க பணம் கேட்டார். முதியவரோ தன்னிடம் பணமில்லை, ஆனால் தன்னிடம் உள்ள மரக்கால் கேட்டதை தரும், நான் மரக்காலில் மணல் நிரப்பி தருகிறேன், கோவிலில் உண்மையாக வேலை செய்தவர்களுக்கு இம்மணல் பொன்னாகும், ஏமாற்றுக்காரர்களுக்கு மண்ணாகும் என்றார். அதன்படி மணலை கூலியாக பணியாளர்களுக்கு வழங்க பெரும்பாலானவர்களுக்கு அது மணலாகவே இருக்க அவர்கள் ஆழ்வாரை ஏமாற்றுக்காரர் என தாக்கவர முதியவர் அங்கிருந்து தப்பித்து ஓட அவரை பின்தொடர்ந்து ஆழ்வாரும் ஓடி முதியவரை பிடித்தார். வந்தவர் நம்மை ஆண்டளக்கும் ஐயன் என்று பாசுரத்தினால் பாட உடனே ஏடும் எழுத்தாணியும் தந்து திருமங்கை ஆழ்வாருக்கு உபதேசம் செய்து அருளிய பெருமாள் இந்த ஆண்டளக்கும் ஐயன். மூலஸ்தானத்திலே பெருமாளுடைய திருவடிக்கீழ் காமதேனுவும் அவள் மகள் நந்தினியும் தபம் செய்யும் திருக்கோலத்திலே விட்டிருக்கிறார்கள். சிவபெருமானும் பிருகு மகரிஷியும் திருமங்கை ஆழ்வாரும் மூலஸ்தானத்திலே விட்டிருந்து பெருமாளை சேவிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். கருவறைக்கு முன் இருக்கக்கூடிய அத்த மண்டபத்திலே பெருமாள் பாதம் தலைக்கு நேரே 2 தூண்கள் உள்ளன. அந்த தூண்களை வலம் வந்து அத்தூண்களை பிடித்து கொண்டு பெருமாளின் பாதம் திருமுக மண்டலத்தை தரிசனம் செய்தால் மோட்சம் கிட்டும் என்பதால் இந்த தூண்கள் மோட்சத் தூண்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டளக்கும் ஐயன் நமக்கு அறிவார்ந்த செல்வத்தை தரட்டும். நூற்றி 8 திவ்யதேசங்களிலே 15வது திவ்யதேசமாக கண்டர க்ஷேத்திரமாக விளங்கக்கூடிய திருக்கண்டியூர் என்கிற திவ்யதேசத்தை நாம் இப்பொழுது ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே கண்டுகளித்து கொண்டிருக்கிறோம். இந்த திவ்யதேசம் தஞ்சை திருவாரூர் சாலை மார்க்கத்திலே தஞ்சையிலிருந்து 10வது கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய தலம். இந்த திவ்யதேசத்திலே ராஜகோபுரத்தை இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். திருக்கோவிலானது 2000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த திருத்தலம். இங்கே பெருமாள் உற்சவர் அரசாப விமோசன பெருமாள் என்றும் மூலவர் பலிநாதன் என்றும் அழைக்கப்படுகிறார். கொடிமரத்தையும் பலிபீடத்தையும் நாம் வணங்கிக் கொண்டு ஆலயத்தினுள்ளே வலமாக உள்ளே பிரவேசிக்கிறோம். மூலவர் திருநாமம், பலிநாதன் திருநாமம், நின்ற திருக்கோலம் ஸ்ரீதேவி நாச்சியார், பூமிதேவி நாச்சியார், திருமார்பிலே மகாலட்சுமி, ஷாலுக்கிராம மாலை, அகஸ்திய மாமுனிவருக்கும் பிருகு மகரிஷிக்கும் காட்சி கொடுத்தவர். உற்சவர் திருநாமம் ஹரஜா விமோசனன். ஹரஜா விமோசனன்னா பிரம்மலோகத்தில் பிரம்மனுடைய 5வது சிரசை ஈஸ்வரன் கிள்ளி எடுத்துட்டார். அதனால் ஈஸ்வரனுடைய உள்ளங்கையில் பிரம்ம கபாலமானது ஒட்டி நிறுத்து. ஈஸ்வரன் உள்ளங்கையில் ஒட்டின பிரம்ம கபாலம் இந்த பூலோக வைகுண்டத்தில் இந்த மகாபலி சக்கரவர்த்தியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த ஹரஜா விமோசன பெருமாள் ஆலயத்திற்கு சொந்தமான திருக்குளமானது இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்குது. அந்த திருக்குளத்தில் தான் ஈஸ்வரன் உள்ளங்கையில் ஒட்டின பிரம்ம கபாலம் விழுந்தது. அதான் அந்த திருக்குளத்துக்கு கபால புஷ்கரணின்னு பேர் வந்தது. அப்புறம்தான் கண்டன க்ஷேத்திரம், கண்டியூர்னு பேர் வந்தது. பிரம்மாவுக்கு 5 தலைகள் உண்டு. சத்யோஜாதம், அகோரம், வாமதேவம், தத்புருஷம், ஈசானம் என்று 5 தலைகளோடு பிரம்மா காட்சி தந்தார் சத்தியலோகத்திலே. இப்பொழுது கருட பகவானை அஞ்சலீகஸ்தனாக நாம் கண்டு மகிழ்கிறோம்.
பெருமாளை காட்டிக் கொடுத்த பெரிய திருவடியாக சொர்ண பக்ஷியான கருட பகவான் நம்மை வரவேற்கிறார். 5 தலை உடைய பிரம்மா அதிலே ஒன்றை சிவபெருமான் வெட்டி எறிந்து விட்டார். அதனாலே பிரம்மகத்தி தோஷமானது ஈஸ்வரனுக்கு உண்டானது. அந்த சிவனார் திருக்கண்டியூரிலே உள்ள கபால மோக்ஷ தீர்த்தத்திலே நீராடி திருக்கண்டியூர் பெருமாளை தரிசனம் செய்தார். அதனால் பெருமாளுக்கு அரசாப விமோசன பெருமாள் என்கிற திருநாமம் உண்டானது. உற்சவமூர்த்தி அரசாப விமோசன பெருமாள் பக்கத்திலே சுதர்சன ஆழ்வாரும், அவருக்கு பக்கத்திலே அஞ்சலி கஸ்தராக சிறிய திருவடியான ஆஞ்சநேய சுவாமியும் உற்சவ மூர்த்திகளாக நாம் செபித்து மகிழ்கிறோம். பச்சை பட்டாடை உடுத்திக்கொண்டு சுதர்சன ஆழ்வாரும் ஆஞ்சநேயரும் நமக்கு தரிசனம் தர சதுரு புஜங்களிலே சங்க சக்கரமும் வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய திருவடி காட்டும் கடிகாகஸ்தமும் பரதகஸ்தமும் காட்டி ஸ்ரீதேவி பூதேவி சகிதனாக உற்சவர் நம்மை அழைக்கிறார். பூலோக வைகுந்தம் என்று திருவரங்கத்திற்கு மட்டும் பெயரல்ல, இந்த திருக்கண்டியூரும் பூலோக வைகுந்த க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே தாயார் கமலவள்ளி நாச்சியார் என்கிற திருக்கோலத்தோடு அருள்பாலிக்கிறாள். இங்கே விமானமானது கமலாக்கிருதி விமானம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீதேவியும் பூதேவியும் திருமாங்கல்யம் தம்முடைய திருமார்பிலே ஜொலிக்க பச்சை பட்டும் சிவந்த பட்டாடையும் உடுத்திக்கொண்டு பெருமாளுக்கு பக்கத்திலே நின்று பெருமாளை காணுங்கள், அரணுக்கே சாபம் திட்ட பெருமாள் நம்முடைய சாபங்களையெல்லாம் நிவர்த்தி செய்து நல்ல சுகிருதியை தரக்கூடிய பெருமாள் என்று அழைக்கும்படியாக நின்ற திருக்கோலத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சகிதனாக உற்சவ பெருமாளை தரிசிக்கிறோம். திருமங்கையாழ்வாருடைய திவ்ய மங்களாசாசன பாசுரம் பெற்ற திருத்தலம் இந்த திவ்யதேசம். பிண்டியார் மண்டை எத்தி பிறர்மனை திரிந்து உண்ணம் உண்டியான சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகம் ஏத்தும் கண்டியூர் என்று திருமங்கையாழ்வார் திருக்குறுந்தாண்டகத்திலே இந்த பெருமாள் செய்த அற்புதத்தை அற்புதமாக விவரிக்கிறார். பிண்டியார் மண்டையேந்தி என்றால் பிரமனுடைய மண்டையை தன்னுடைய கையிலே கபாலமாக ஒட்டிக்கொள்ள பிறர்மனை திரிந்துண்ணும் ஒரு காப்பாளியாக பிறர்கள் மனையிலே சப்த ரிஷிகளுடைய வீடுகளுக்கு சென்று பிக்ஷையேற்கக்கூடிய ஈஸ்வரன் உண்டியான சாபம் தீர்த்த அந்த கையிலே இருந்த அந்த பிக்ஷா பாத்திரமான பிரம்மனுடைய தலைவோடு சாபமாக பற்றி கொண்டபோது இங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணியிலே நீராடிதான் கபால மோக்ஷ புஷ்கரணி என்கிற தீர்த்தத்தினாலே தம்முடைய சாபத்தை அரண் நீக்கிக் கொள்ள ஹேதுவான திருத்தலம் என்பதனாலே உண்டியான சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகம் எத்தும் கண்டியூர். ஈஸ்வரனுக்கே பெருமாள் சாபம் நிவர்த்தி பண்ணதுனாலே ஈஸ்வர சர்வபூதானாம் என்கிறது வேதம். அப்படி எல்லா உயிர்களுக்கும் உயர்வை அளிக்கக்கூடிய பெருமாளை சேவித்து வாழ்விலே நலங்கள் பெற்று உய்வோம். கிருஷ்ணாய துப்யம் நமஹா.